பொதுவாக எல்லா பார்மா கம்பெனிலையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பார்மா நிறுவனங்கள் மீது ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்கள தரச்சான்றிதழ் மாதிரி கொடுக்கறது இந்த யுஎஸ்எஃப்டிஏனுடைய பழக்கம். ஓகே. யுஎஸ்எஃப்டிஏனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அமெரிக்காவுக்குள் வரக்கூடிய உணவு, மருந்து, மருத்துவ சாதனங்கள், மருத்துவ உபகரணங்கள், ரேடியேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அனிமல் வெட்டனரி மிருகங்களுக்கான விஷயங்கள், காஸ்மெட்டிக்ஸ், சோப்பு சீப் இந்த மாதிரி என்ன வருதோ, பவுடர், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், வேக்சின்ஸ், பயாலஜிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அமெரிக்காவுக்குள் வருவதற்கு முன்பு அமெரிக்க மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் அது இருக்கிறதா, நீண்ட கால அடிப்படையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதா, ஷார்ட் டேர்ம்லயும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா அப்படிங்கறத அலசி ஆராய்ந்து தரச்சான்றிதழ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதனுடைய ஒரு அங்கமாக இதை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரியை அவங்க விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மற்ற வசதிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ஹைஜீனிக்கா இருக்கா, கிளவுஸ் போட்டு பண்றாங்களா, ஏர் பியூரிஃபைடா டைட்டன்டா இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள், இன்கிரீடியன்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க, பார்த்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவர்கள் இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 நாட்கள் இவர்களுடைய சன் பார்மாவுடைய ஃபேக்டரியை விசிட் பண்ணிருக்காங்க. எங்கன்னா குஜராத்ல ஹலோல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில குறைபாடுகள் வந்த உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா OAI அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு அதை மாத்திருக்காங்க. அதாவது அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன்ல சில ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்டை மீறி என்ன சொல்லியிருக்காங்களோ ரெகுலேஷன்ஸ்ல அதை வயலேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அதை கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதை பண்ணாதான் நீங்க ப்ரொடக்ஷனை திரும்ப ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த OAI அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, வாலண்டரி ஆக்ஷன் இனிஷியேட்டட் VAI இருக்கு. இது OAI மாதிரி இது VAI. இது இதுலயே சில டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. பட் ரொம்ப ஒரு பயப்பட வேண்டியதோ ரொம்ப முக்கியமானதோ இல்ல, ரெகுலேட்டரி ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல, அப்சர்வேஷன் சொல்லுவோம், நீங்க இதை சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறது VAI. இப்ப இங்க கொடுத்திருக்கிறது OAI, அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேஷன். இது இண்டிகேட்டட். இதை முடித்த பிறகுதான், இந்த சீர் செய்த பிறகு, இதை சரி செய்த பிறகுதான் உற்பத்தியை துவக்கி அவர்கள் அதுல வரக்கூடிய ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும். சோ இது ஒரு சின்ன செட், நிச்சயமா ஒரு மேஜர் செட் பேக். பட் ஆனால் அதை உடனே சரி செய்து விடுவார்கள். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலங்கள்ல ஒர்க்ஹார்ட்ல இருந்து பல நிறுவனங்கள்ல, மருத்துவ நிறுவனங்கள் நடந்திருக்கு. அதை சரி செய்து விடுவார்கள். அந்த நம்பிக்கையில தான் நீங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்த பிறகு இந்த பங்குனுடைய விலை இறங்குமோன்னு பலர் பயப்பட்டார்கள். ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் டவுன்வர்ட் அப்பப்ப இருந்தால் கூட முடிவடையும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்ல. ஒரு ரூபாய் 70 பைசா ஏற்றத்துல தான் 1593 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல நடந்த பொழுது விலை அடி வாங்கினா அப்ப அந்த காலத்துல வாங்கினவங்க பின்னால ஒரு ஆண்டுக்கு பிறகு பலனடைந்திருக்கிறத பார்த்திருக்காங்க. அதனால இறங்குனா வாங்குறதுக்கு ஆட்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி நிறுவனங்களை, பொதுவாக மருத்துவத்துறை.